நேர்களை கெடுவான் கேடு நினைப்பான்னு பெரியவங்க சொல்வாங்க. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ பாகிஸ்தானுக்கு ரொம்பவே பொருத்தம். மற்ற நாடுகள் குறிப்பாக இந்தியா மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை தங்கள் மண்ணில் வேரூன்றி வளரும் போது அது வேடிக்கை பார்த்தது பாகிஸ்தான். அதுவும் இந்தியாவுக்கு பாதிப்புன்னா அந்த அமைப்புகளுக்கு கொஞ்சம் கூடுதல் ஆதரவு கொடுத்ததையும் கடந்த காலங்கள்லையும் பார்த்தோம், தற்காலத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில் இன்னொரு குற்றம் இருக்குது, பெரியவங்க சொல்வாங்க. அது என்ன? எதிரிக்கு எதிரி நண்பன். அந்த வகையில் தற்பொழுது பாகிஸ்தானுடன் ஒரு எதிர் திசையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாலிபான் அரசோடு இந்தியா உறவை புதுப்பிக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுப்பக்கூடிய விதமாக இந்த புகைப்படம் தான் தற்பொழுது சமூக ஊடகங்களிலும் சரி சர்வதேச அரசியல் களத்திலையும் டாக் ஆஃப் தி டவுனா மாறி இருக்கிறது. ஸோ தாலிபான் அரசுடன் மீண்டும் உறவை புதுப்பிக்கிறதா இந்தியா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க பிரதானமாகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜனநாயக முறைப்படி இருந்த ஆப்கான் அரசுடன் மிக நெருக்கமாக இருந்தது இந்தியா. பல்வேறு நல்லெண்ண நடவடிக்கைகளும் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளையும் இந்தியா தரப்பிலிருந்து நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். இந்த நிலையில தாலிபான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து கொஞ்சம் நம்ம விலகிதான் இருந்தோம். என்னதான் ராஜாங்க ரீதியாக நமக்கு பெரிய அளவில் உறவு இல்லைனாலுமே வர்த்தக ரீதியாக அந்த போக்குவரத்து இருந்துகிட்டே தான் இருந்தது. அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி தாலிபானை மிக கடுமையாக எதிர்த்த நாடுகளில் ஒன்று இந்தியா. ஆனா தற்பொழுது தாலிபானும் இந்தியா மீது ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுது, இந்தியாவும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பதற்றம் கூடியிருக்கிறது. எந்த தாலிபானை ஒரு காலத்தில் பாகிஸ்தான் முழுமனதோடு ஆதரிச்சிட்டு இருந்ததோ இன்னைக்கு அதே தாலிபான் அரசோட மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். என்ன நடக்கிறது இங்க அப்படின்றத பத்தி தான் இந்த தொகுப்புல நாம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில இந்தியா வெர்சஸ் தாலிபான் வெர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா, இந்த டேட்டை முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஏப்ரல் 26, 2025 ஆப்கான் அரசை பாகிஸ்தான் பிரதமர் ஷர்வாஸ் ஷெரீப் எச்சரிச்சிருக்காரு. என்னன்னா, உங்க மண்ணில இருந்து தீவிரவாத செயல்கள் எங்க நாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை தான். இதை தடுத்து நிறுத்தலைன்னா ஆப்கான் மீது கடுமையான நடவடிக்கை எங்க தரப்புல இருந்து பாயுன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை பாகிஸ்தான் பிரதமர் விடுத்திருந்தார். இந்த பக்கம் ஏப்ரல் 27 அடுத்த நாள் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, காபூல்ல ஒரு சிறப்பு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பக்கம் தாலிபான் அரசுல இருந்து அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆமீர் கானும் அதே மாதிரி இந்தியா தரப்புல இருந்து வெளியுறவுத்துறையுடைய மூத்த அதிகாரி ஆனந்த் பிரகாஷ் இருவரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் பொதுவாக என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னும் போது வர்த்தகம் குறித்தும், அதே மாதிரி முன்னாடி அங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து நிறைய மாணவர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அந்த விசா நடைமுறைகள்லாம் முன்ன எளிதா இருந்தது, இப்போ கொஞ்சம் அதெல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கு, அதை மீண்டும் எளிதாக்கணும். அதே மாதிரி மருத்துவ சிகிச்சைக்காக ஆப்கானிஸ்தானில் இருந்து வரக்கூடியவர்களுக்கும் இந்தியா கொஞ்சம் விசா முறையை எளிமையாக்கணும். இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் ஆப்கானிஸ்தான் தரப்புல இருந்து விடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்தியா தரப்புல இருந்து ஒரே ஒரு பிரதானமான டார்கெட் தான். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாதுகாப்பு சார்ந்த கோரிக்கை தான். அதன்படி பார்க்கும்போது தாலிபான் வெளியுறவுத்துறை தரப்புல இருந்து ஒரு அறிக்கையும் இந்த சந்திப்பு குறித்து வெளியாகி இருக்கிறது. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவோட நாங்க நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய இரு தரப்பில் இருந்தும் புரிந்துணர்வு ஏற்படுவதற்கான சாத்தியங்களும் நிறைய இருக்கின்ற, வருங்காலத்தில் இன்னும் இணைந்து பணியாற்ற இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த லைன் குறிப்பா முக்கியத்துவம் பெறுகிறது. ஆப்கானிஸ்தான் மண்ணில் இந்தியாவிற்கு எதிராக எந்த தீவிரவாத செயலும் அனுமதிக்கப்படாது என்று தாலிபான் தரப்புல இருந்து அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சந்திப்பு குறித்து இந்தியா தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை அப்படின்றதும் இங்க நாம முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தானோடு இந்தியா காட்டும் நெருக்கம், அது அந்த முயற்சியுமே கூட பாகிஸ்தானுக்கு ஒரு மாதிரியான வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இங்க தாலிபான் வெர்சஸ் பாகிஸ்தானுக்கு நடுவில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். டூரந்த் எல்லைக்கோடு, இந்த எல்லைக்கோடு ஏற்கவில்லை ஆப்கானிஸ்தான். இதுதான் பிரச்சனையோட அடிநாதம். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நம்ம மேப்ல ஒரு பார்டர் பார்க்குறோம் இல்லையா, அந்த பார்டர் ராட்க்ளிஃப் லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நம்ம மேப்ல பார்க்குற லைன் டூரந்த் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த லைனை இந்த எல்லைக்கோடை ஆப்கானிஸ்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்களா, காலங்காலமாக ஆப்கானிஸ்தானின் பஷ்தூன் இன மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பெரும்பான்மையான பகுதிகள் இந்த டூரந்த் எல்லையினால, இந்த எல்லை கோட்டினால அது பாகிஸ்தான் வசம் சென்று விட்டன. நியாயமா பார்த்தா அதெல்லாம் ஆப்கானிஸ்தானோடு இருக்க வேண்டிய பகுதிகள். காலனி ஆதிக்க காலத்தில் போட்ட இந்த எல்லை கோடை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது தான் ஆப்கானிஸ்தானோட நிலைப்பாடா இருக்கு. பஷ்தூன் இன மக்கள் ஒன்றாக வாழக்கூடியவர்கள், அவங்களுக்கு நடுவில் நீங்க ஒரு எல்லை கோடை போடக்கூடாது, போட முடியாது அப்படின்றது தான்
ஆப்கானிஸ்தானோட நிலைப்பாடு. இந்த பக்கம் எப்படி பாகிஸ்தான் காஷ்மீரை உரிமை கொண்டாட முயற்சிக்குதோ அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் தரப்புல இருந்து எந்த அளவுக்கு தெரியுங்களா, பாகிஸ்தானோட நிலப்பரப்புல கிட்டத்தட்ட 60% உரிமை கொண்டாடுகிறது ஆப்கானிஸ்தான். இந்த துரந்த் எல்லையால தான் எங்களோட நிலப்பரப்பு, எங்களோட பஷ்தூனின மக்கள் எல்லாம் பிரிந்து கிடக்கிறார்கள் அப்படின்றது ஆப்கானிஸ்தானோட குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் எப்படி ஆப்கானிஸ்தானில் தாலிபான் செயல்படுற மாதிரி பாகிஸ்தானிலும் தெஹ்ரிக் இ தாலிபான் அப்படின்ற ஒரு அமைப்பு, சித்தாந்த ரீதியாக பார்த்தா ஒற்றுமை அதிகம் இருக்கக்கூடிய இரண்டு அமைப்புகள் தான் இந்த இரண்டு தாலிபான்களுமே. ஸோ தெஹ்ரிக் இ தாலிபான் வந்து தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு ஒரு தலைவலியாக மாறி இருக்கிறது. இந்த தெஹ்ரிக் இ தாலிபான் தான் ஆப்கானிஸ்தானிலிருந்து செயல்பட்டு தங்களுக்கு பல்வேறு குடைச்சல்களையும் பல்வேறு தாக்குதல்களையும் நடத்தி வருவதாக பாகிஸ்தான் தொடர்ந்து புகார் தெரிவித்து வண்ணம் இருக்கிறது. இதை சார்ந்துதான் ஆப்கானிஸ்தானுக்கும் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அந்நாட்டு பிரதமர். ஸோ தெஹ்ரிக் இ தாலிபான் செயல்படுறதுக்கு ஆப்கானிஸ்தான் மண்ணை பயன்படுத்துகிறது, இதை தவிர்க்க வேண்டும் அப்படின்றது தான் ஆப்கானிஸ்தான் மீது தொடர்ச்சியாக இங்க பாகிஸ்தான் தரப்பில் இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்தியா தாலிபான் நெருக்கம் ஏற்படும் பட்சத்தில் தங்களுக்கு வருங்காலத்தில் இன்னும் அதிக நெருக்கடி ஏற்படும் அப்படின்றது தான் பாகிஸ்தானுடைய அச்சத்திற்கு காரணம். இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் இந்தியா, ரெண்டு தரப்புலையுமே வந்து பயங்கர மோதல் நடக்கும்போது தங்களால் சமாளிக்க முடியாது அப்படின்ற ஒரு அச்சமும் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் பத்தாதுன்னு உள்ள பலுச்சிஸ்தான் அப்படின்னு இன்னொரு தலைவலியும் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து குடைச்சலை கொடுத்து கொண்டே இருப்பதையும் நம்ம செய்திகளில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ தற்போதைய நிலையில் பதற்றத்தில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லை இருக்கிறது அப்படின்றது தான் இப்போ யதார்த்தம். என்ன பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தெஹ்ரிக் இ தாலிபான் தரப்புல இருந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றோம் இல்லையா. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய பாகிஸ்தான் பகுதி வசிரிஸ்தான் ஒரு பகுதி, வடக்கு வசிரிஸ்தான்ல இந்த தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பினர் மீது ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் நடத்துச்சு. அதுல கிட்டத்தட்ட 54 தெஹ்ரிக் இ தாலிபான் குழுவோட அந்த தீவிரவாதிகள் இல்லைன்னா அவங்க போராளிகள்னு சொல்லிக்கிறாங்க, இவங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதற்கு பழி தீர்க்கும் விதமாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29ஆம் தேதி வசிரிஸ்தான், தெற்கு வசிரிஸ்தான் பகுதியில் குண்டுவெடிப்பானது நடந்திருக்கு. இது தற்கொலை தாக்குதல் அப்படின்ற இன்னொரு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இந்த சம்பவத்தால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த 10 பேர் பலியாகி இருக்கிறார்கள், 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா இந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்துல ஒரு லோக்கலான ஒரு அமைதி குழு பேச்சுவார்த்தை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் தான் வானான்ற பகுதியில் இந்த குண்டுவெடிப்பானது நடந்திருக்கிறது. இது பாகிஸ்தானுக்கு பெரும் அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தன்னுடைய கடும் கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. மறுபடியும் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையும் அதே மாதிரி தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பிற்கு எச்சரிக்கையும் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சமூக ஊடகங்களில் சில கேள்விகளும் பலமாக வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டார், தீவிரவாத அமைப்புகள் அவங்க மண்ணில் வந்து எப்படி செயல்பட்டுச்சு, இது அமெரிக்காக்காக பண்ணோம் யூகேக்காக பண்ணோம்லாம் இவங்க சாக்கு புக்கு சொன்னாலுமே மற்ற நாடுகளுக்கு பண்ணீங்கல்ல, இப்போ உங்களுக்கே நடக்கும்போது மட்டும் உங்களுக்கு வலிக்குதான்ற மாதிரியான கேள்விகளும் சமூக ஊடகங்களில் பாகிஸ்தானை நோக்கி எழுறதை பார்க்க முடிகிறது. ஸோ அந்த சமூக ஊடகங்களில் சொன்ன மாதிரி தான் விதைத்த வினையை அறுக்கிறதா பாகிஸ்தான் அப்படின்றது தான் இங்கே நம்ம முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இந்த 2025 முதல் 3 மாதங்களில் மட்டும் 179 தீவிரவாத தாக்குதல்கள் பாகிஸ்தானில் நடந்திருக்கிறது. அதுவும் ஒரு தரவு சொல்லுது 2024 மட்டுமே 1099 தீவிரவாத தாக்குதல்கள் பாகிஸ்தானில் நடந்திருக்கிறது அப்படின்றது தான். ஸோ எந்தெந்த தீவிரவாத இயக்கங்களுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றி வளர்த்து விட்டதோ பாகிஸ்தான், அந்தந்த தீவிரவாத இயக்கங்களில் இருந்த பல்வேறு நபர்களுமே இப்போ தெஹ்ரிக் இ தாலிபானோட அமைப்பில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ தெஹ்ரிக் இ தாலிபான் தரப்பில் இருந்தும் தாக்குதல், பலுச்சிஸ்தான் தரப்பில் இருந்து தாக்குதல், அங்கே இருக்கக்கூடிய விடுதலை குழுவினர் அவங்க தரப்பில் இருந்து தாக்குதல்னு பல முனைகளிலிருந்தும் பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியாக குடைச்சல் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பக்கம் எப்படி இந்தியாவுக்கு தொடர்ந்து பாகிஸ்தான் தலைவலி தந்து கொண்டிருக்கிறதோ அந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு தலைவலி கொடுப்பதற்காகவே ஆட்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதுதான் கள யதார்த்தம். ஸோ இந்த தாலிபான் அரசு இந்தியாவோடு நட்பாகும் பட்சத்தில் தங்களுக்கு வருங்காலத்தில் இன்னும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் தற்பொழுது பாகிஸ்தானிடம் மேலோங்கி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் தொடர்ச்சியாக இந்தியாவின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க நாட்டில் எந்த தாக்குதல் நடந்தாலும் இதுக்கு பின்னாடி இந்தியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு நேரேஷனை பில்டப் பண்ண பாகிஸ்தான் முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க சர்வதேச களத்தில். ஆனாலுமே அந்த நேரேஷன் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் ஆனால் இந்தியாவின் மீது நடத்தப்படும் தாக்குதல், மிக குறிப்பாக சமீபத்தில் நடந்த பஹல்காம் மாதிரியான தாக்குதல்கள், அது எங்கிருந்து நடத்தப்பட்டுச்சு, இதுக்கு முன்னாடி நடந்த புல்வாமாவா இருக்கட்டும், உரி தாக்குதலாக இருக்கட்டும், மும்பையில் தாஜ் ஹோட்டல் தாக்கப்பட்டதாக இருக்கும், இந்த விவகாரங்களில் எங்கிருந்து ஆரம்பிச்சது, இதனுடைய வேர் எங்கே போகுதுன்னு தேடி பிடிச்சு போனால் அதனுடைய முனையில் இருக்கக்கூடியது பாகிஸ்தான் தானே. அப்போ உங்களுக்கான பாதிப்புக்கு மற்ற நாடுகள் தலையிட்டு இது தீர்த்து வைக்க வேண்டும் நினைக்கிற பாகிஸ்தான் மற்ற நாடுகளுக்கு தொந்தரவு கொடுப்பதை எப்போ நிறுத்தப் போகிறது? இந்த கேள்விக்கு எப்பொழுது பதில் சொல்லும் பாகிஸ்தான்?